ஒரு அரசு அலுவலகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சாதாரண மனிதன் ஒரு நாள் போட்ட கையெழுத்து ஒரு குடும்பத்தையே நடுத்தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. ஒரு குழந்தையோட கனவு உடைஞ்சு போச்சு. பல வருடங்கள் கழித்து அதே கையெழுத்து அவன் வாழ்க்கையே நீதிமன்றத்தில் முன்னாடி போய் நிறுத்துது. என்ன நடந்தது? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு சிட்டியில அரசு வருவாய் அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் ராமமூர்த்தி. அவர் மிகவும் நேர்மையானவர். எல்லாருமே அவர் நேர்மையானவர் தான் நம்பவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா வீட்டுல மனைவி லட்சுமி, மகன் அரவிந்த், பள்ளியில் முதல் மாணவனா அவன் வந்துகிட்டு இருக்கான். ராமமூர்த்திக்கு ஒரு கனவு இருந்தது, என் மகன் பெரிய அதிகாரியா ஆகணும்னு. அதற்காக பகலும் இரவும் உழைக்க ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கையில ஒரு விடியல் அவரை நோக்கி வரும் அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த மாற்றம் தான் பணம். ஒரு நாள் ஒரு மனிதன் உள்ள வர்றாரு. மாலை நேரம் இருக்கும். வெளியில மழை ஜோன்னு பெஞ்சிட்டு இருக்கு. அந்த அலுவலகத்தையே மூட போற அந்த நேரத்துல ஒரு பணக்காரர் உள்ள வர்றாரு. அவர் பேர் தாங்க சேகர். சார், ஒரு லேண்ட் ஃபைல் இருக்கு, நீங்க சைன் போட்டா போதும். ராமமூர்த்தி ஃபைலை பார்க்குறாரு. அது ஒரு ஏழை குடும்பத்தின் நிலம். இது சரியான டாக்குமெண்ட் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சேகர் மெதுவா ஒரு கவரை மேஜையில வைக்கிறாரு. அதுக்குள்ள 5 லட்சம் ரூபாய். ராமமூர்த்திக்கு அதிர்ச்சி. அந்த பணத்தை பார்த்ததும் அவனோட மனசு 2 பக்கம் சாயுது. ஒன்று நேர்மை, இன்னொன்று மகனோட எதிர்காலம். சில நொடிகள் அமைதியா இருக்காரு. அதன் பிறகு அவர் கையெழுத்து போடுறாரு. அதே இரவுல ஒரு சிறிய வீட்டுல முதியவர் கணேசன் அழுதுகிட்டு இருக்காரு. நம்ம நிலம் போயிருச்சுமா. அவருடைய மகள் காவியா அதிர்ச்சி அடைகிறான். அப்பா, அது நம்ம அம்மா நினைவில் இருந்த நிலம்தானே? ஆமா, யாரோ போலி டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த குடும்பம் ஒரே இரவுல வீதிக்கு தள்ளப்படுது. காலமும் நகர்ந்து போகுது. 5 வருட காலம் கழித்து அரவிந்த் பெரிய கல்லூரியில படிக்கிறான். ராமமூர்த்தி நல்ல வீடு கட்டுறாரு. அனைவருமே மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு எல்லாருமே மதிக்கிறாங்க ராமமூர்த்திய. ஆனா அந்த கையெழுத்து செய்த பாவம் அவரை உள்ளுக்குள்ள தினமும் கொன்னுக்கிட்டு இருக்கு. இரவு தூக்கமே இல்லை. கணேசன் அழுத முகம் மறக்கவே முடியல. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் காவியா படிப்பை நிறுத்தவே இல்லை. பகல்ல வேலைக்கு போறா, இரவு நேரத்துல படிப்பு. அவள் மனதில் மட்டும் ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என் அப்பாவை அளவைத்தவரை கண்டுபிடிக்கணும்னு. பல வருட போராட்டத்துக்கு பிறகு அவள் ஒரு வழக்கறிஞரா ஆகிறா. ஒரு நாள் ராமமூர்த்திக்கு நீதிமன்றத்திலிருந்து நோட்டீஸ் வருது. அந்த பழைய லேண்ட் கேஸ் மீண்டும் ஓபன் செய்யப்படுது. அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. நீதிமன்றத்திற்குள் போறாரு. எதிரே நின்றிருந்த லாயரை பார்த்ததும் உறைஞ்சு போறாரு. அவள் காவியா. காவியா மெதுவா பேச தொடங்குறா. ஒரு கையெழுத்து காரணமாக ஒரு குடும்பம் வீடு இழந்தது. ஒரு குழந்தை பள்ளியை விட்டு வேலைக்கு போனது. ஒரு தந்தை அவமானத்தில் உயிரிழந்தார். ராமமூர்த்தியோட கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. அவரால் தலை நிமிர முடியல. அதிர்ச்சி, உண்மை. கேஸ்ல புதிய எவிடன்ஸ் வந்தது. சேகர் பலர்கிட்ட நிலத்தை மோசடி செய்து வாங்கியிருந்தார். ஆனால் அனைத்துக்குமே ஆதாரம் ராமமூர்த்தி கையெழுத்து போட்டதுதான் உச்சக்கட்டம். நீதிபதி கேட்கிறாரு, நீங்க தெரிஞ்சேதான் சைன் போட்டீங்களா? முழு நீதிமன்றமும் அமைதியா இருக்கு. ராமமூர்த்தி நடுங்குறாரு. அவரோட மகன் அரவிந்த் பின்னால் நின்றுருக்கான். அவன் முதல் முறையா தன் தந்தையை வேற மாதிரி பார்க்கறான். சில வினாடிகள் கழித்து ராமமூர்த்தி அழுதுகிட்டே சொல்றாரு, ஆமாம், நான் பணத்துக்காக சைன் போட்டேன். ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணிட்டேன். அந்த வார்த்தை நீதிமன்றத்தை உறைய வைத்தது. முடிவுல சேகர் கைது செய்யப்படுறாரு. ராமமூர்த்தி வேலை நீக்கம் செய்யப்படுறாரு. சிறை தண்டனையும் கிடைக்குது. ஆனால் சிறைக்கு செல்றதுக்கு முன்னாடி அவர் காவியா கிட்ட சொல்றாரு, நான் உங்க குடும்பத்துக்கு செய்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனா உண்மையை ஒத்துக்கிட்டதுனால என் மகன் நேர்மையா வாழ கத்துக்கொள்வான். காவியா ரொம்ப அமைதியா அதை கேட்டுட்டு இருக்கா. பல மாதங்கள் கழித்து அரவிந்த் ஒரு அரசு தேர்வில் தேர்ச்சி பெறான். முதல் நாள் அலுவலகத்துக்கு போய் அமர்ந்த போது அவன் மேசையின் மீது ஒரு போர்டை வைக்கிறான். ஒரு தவறான கையெழுத்து பல உயிர்களின் வாழ்க்கையே மாற்றும். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தவறு செய்ய ஒரு நிமிடம் போதும், ஆனால் அதன் தண்டனை பல தலைமுறைகளையே துரத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.